ஹலோ ஹாய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சீட்டி. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் ஆழத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஆழத்தில் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பறிக்கூட்டானை வச்சு மீன் பிடிக்கிறது, மீன் பிடிச்சி காட்டுறேன்னு எங்கள் மாமா சொன்னார். சரி, நான் அவரை பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். எங்கள் மாமா வந்து பறிக்கூட்டானை வச்சு மீன் பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. ரொம்ப இந்த வீடியோ சுவாரஸ்யமாக போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்களும் பாருங்கள். இந்த 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 பரியோட வந்து துளாரத்து வழியாக தான் வந்து மீன்கள் போக போகுது உள்ள. நம்ம வந்து இந்த பரியை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பரி வந்து முழுதும் வந்து ஈக்கினாலேயே வந்து செய்யப்பட்டது. தென்னை மரத்து ஈக்கினாலேயே செய்யப்பட்டது. அதை இந்த பரியை நீங்கள் பாருங்கள். இந்த 2 துளாரத்து வழியாக தான் அந்த நம்ம வைக்கிற இடத்துல இந்த மீனெல்லாம் வந்து உள்ளே போய் நம்மளுக்கு அகப்பட போகுது. எனக்கு வந்து நான் எங்கள் மாமாட்ட சொன்னேன், இப்போ எல்லாம் மீன் படாது மாமா, ஏன்னா தண்ணி வந்து வற்றிடுச்சு, நம்மளுக்கு மீன் படாதுன்னு சொன்னேன். அவர் வந்து நான் பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு. இப்போ வந்து பரியோட வந்து மேல் பகுதியை பார்க்குறீங்க. மேல் பகுதியில் வந்து இந்த ஓப்பனாக உள்ள பகுதியை வந்து உள்ளே வந்து மீன் வந்து பரி வைக்கும் போது வந்து கட்டிடுவாங்க. இப்போ இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணி தான் நம்ம மீனெல்லாம் எடுக்கணும். அதை தான் அவர் செஞ்சு காட்டினார். கண்டிப்பாக எங்கள் மாமா வந்து மீன் பிடிச்சி காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் மணி 4:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பறிக்கூட்டான் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த இதை வந்து 4:30 மணிக்கு வச்சுட்டு போயிடணும். காலையில் 7 மணிக்கு தான் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு 6-7 மணி நேரம் அந்த பறி தண்ணியில் தான் இருக்க போகுது. கண்டிப்பாக மீன் பட்டுரும்னு எங்கள் மாமா சொன்னார். எங்கள் மாமா பறி வைக்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. வந்து தண்ணி ஓடிட்டு இருக்கிறதுனால மீன் படும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம்மா, எவ்வளோ மீன் மாமா படம்? நிறைய மீன் படுமாம்மா. இந்த பறி 10 கிலோ வரையும் தாங்கம்மா. இதை வந்து எந்த இறையும் போடுறதில்ல, இதில் கட்டுறது தான். என்னென்ன மாதிரி மீன் மாட்டோம்? சிலப்பி, கழுத்தி எல்லாம் மாட்டோம். இதை நம்ம இப்போ வச்சுட்டு போயிட்டா காலையில் தான் வந்து பார்க்கணும். காலைல 7 மணிக்கு வந்து இந்த இடத்துல பார்ப்போம். கண்டிப்பாக மீன் இருக்கும்ங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்திருக்கோம். எங்கன வேணாலும் வைக்கலாம். அது மீன் வந்து மீன் வந்து இந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்து வைக்கணுமா? இந்த லெக்கில் மீன் படும் அப்படின்னு தெரியும்ல, அந்த லெக்கு பார்த்து தான் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு அந்த இடத்துல வந்து பரியை வந்து செட் பண்ணுறாரு எங்கள் மாமா. அந்த இடத்துல தான் வந்து அந்த பரியை வைக்க போகிறோம். வச்சுட்டு அந்த பின்பக்கத்தில் உள்ள மண்ணெல்லாம் வந்து நோண்டி விட்டுருவாங்க. இப்போ பரி வந்து அவர் தண்ணியில் வச்சிட்டாரு. இனிமேலுக்கு வந்து நம்ம அந்த பின்பகுதியை நோண்டி விட்டுட்டோம்னா கண்டிப்பாக மீனெல்லாம் உள்ளே போயிடும்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன எப்படி செய்கிறாரு என்னென்னு பார்ப்போம். கண்டிப்பாக மீன் படும்னு சொல்லியிருக்கிறாரு. அவரோட பேச்சை கேட்டு தான் நம்ம அந்த பரியை அந்த இடத்துல செட் பண்ணுறோம். கண்டிப்பாக மீன் பிடிக்கலான்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், காலையில் வரை வெயிட் பண்ணி பார்ப்போம். காலையில் மீன் படுதா இல்லையா என்னென்னு பார்ப்போம். நம்ம வச்ச பரி நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு குச்சை வந்து சென்றாக ஊனி கட்டிக்கலாம். ஏன்னா வந்து அந்த பரி வந்து அங்காக்க ஓடிடக்கூடாதுங்கிறதுனால கட்டுறதுக்கு வந்து ஒரு குச்சை ஊனிகிட்டு இருக்காங்க. அதில் தான் நம்ம வந்து கயிறை போட்டு கட்டி வைக்க போகிறோம். இப்போ மாமா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்தண்ட பக்கத்தை வந்து நோண்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் வெட்டி ரெடி பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம பரியை வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். கண்டிப்பாக மீன் படும்னு சொல்லியிருக்காரு. காலையில் நம்ம 7 மணிக்கு வந்து பார்க்கலாம் நண்பர்களே. காலையில் மீன் நிறைய இருக்கும்லாமா? சரி, நம்ம இதில் மீன் பாடுவோங்க ஃபுல்லாக இருக்கும்லாமா? காலையில் வரலாம். சரி, காலைல 7 மணிக்கு வந்து பார்க்கலாம்ல? சரி மாமா, போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க, காலைல வரோம். அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மணி 7:20 ஆகுது. இப்போ நம்ம வந்து வந்திருக்குறோம் மீன் எடுக்கிறதுக்கு. நம்ம அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்குறோம். போய் பார்க்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணன், மாமா, அப்புறம் எங்கள் மாமா எங்களுக்கு பறி வைக்கிறதுக்கு அங்கே மீன் எடுக்கிறதுக்காக எங்கள் மாமா எங்கள் கூடவே வந்தார். நாங்கள் எல்லோரும் போயிட்டுருக்குறோம். போய் பார்க்கலாம் மீன் இருக்கா என்னென்னு போய் பார்ப்போம். மீன் பட்டிருக்கா என்னென்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். பெரிய பார்ப்பார்.
ஆமாம் என்னம்மாம்மா மீன் பட்டிருக்குமாம்மா பரியில் கனமா பட்டிருக்கா மச்சான் மீன் பட்டிருக்கான்னு பாரு மச்சான் நேற்று போட்ட பரி மணி இன்னைக்கு 8 ஆகிட்டு மீன் பட்டிருக்கான்னு பாருங்க வாங்க அந்த பரியை எடுத்து பார்ப்போம். மீன் முண்டுது மச்சான் நிறைய இருக்குமோ நிறைய இருக்கு மச்சான் நிறைய இருக்கா அங்கே அப்படி தூக்கலையா இப்படி நண்பர்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்ச பரியில் வந்து ஏகப்பட்ட மீன் பட்டிருக்கு நிறைய மீன்கள் பட்டிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் மீன் பட்டிருக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் கண்டிப்பாக மீன் பிடிக்கும்னு எங்கள் மாமா சொன்னார் அதுபோலயே மீன் நிறைய பட்டிருக்கு ஒரு கிலோ ஒரு 2 கிலோ இருக்கும்ல இருக்குமாம்மா 2 கிலோவுக்கு மேலே இருக்கு இன்னைக்கு இதான் மீனெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்காமலையா நண்பர்களே வீடியோவில் பார்க்குறீங்க அந்த சிலைப்பி அப்புறம் வந்து நறுவ மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மீன் தான் அந்த இதில் பட்டிருந்துச்சு அந்த பரியில் நிறைய மீன்கள் கிட்டத்தட்ட 2 கிலோவுக்கு மேலே இருக்கும் பட்டிருந்துச்சு அதனால் ஒன்றும் இப்போ எங்களுக்கு வந்து இன்றைக்கி குழம்புக்கு வேணும் மீன் எங்கள் மாமா பிடிச்சி கொடுத்துட்டாரு இதுதான் எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பரி கூட்டம் இருந்துச்சுன்னா நம்ம அதில் வந்து மீன் பிடிக்கலாம் இதே வந்து ஓட்ட தண்ணியாக இருந்தால் நம்ம இன்னமும் நிறைய மீன் பிடிச்சிருக்கலாம் இதை நம்ம வந்து அந்த ரயிலில் வச்சதுனால வந்து மீனுக்கு வந்து கம்மியாக தான் கிடச்சிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் மாமா பிடிச்சி கொடுத்துட்டாரு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே பாய் பாய்